தமிழுக்கும் தமிழாக்கும் விஜய் விஜய் அன்பான பணிவான போனக்கங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சூர்யா அவர்களோட நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தாங்க கங்குவா. ஸோ இந்த படத்துல ட்ரெய்லரை சும்மா கோலா மாசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் மிஸ் பண்ணாம ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா மனிதர்களுடைய ஆரம்ப நிலையினே சொல்லாங்க. சும்மா காட்டுவாசியா மிருகத்தனமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கும்பல் நடைமுறை வாழ்க்கையில இப்படி மாறுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற போராட்டம், அவங்களுக்குள்ள இருக்க பகை எந்த அளவுக்கு இருக்கு, அதுவும் தாண்டி இந்த படத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செய்யற சம்பவம் எல்லாம் பயங்கரமா காட்டியிருக்காங்க. இது நம்ம சூர்யா அவர்களுக்கும் அவருக்கு ஆப்போசிட்டா வர இந்த எதிரிக்கு நடுவுல நடக்கிற போரே வேற மாதிரி நடக்குதுங்க. நம்ம சூர்யா அவர்கள் ஒரு இனத்துக்கு ராஜா மாதிரி தெரியுது. அதை தாண்டி அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கவரும் பாத்தீங்கன்னா ஒரு இனத்தோட ராஜா மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ராஜாக்கும் நடுவுல சரியான போர் நடக்க இதுவாயிட்டு இருக்குதான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி மூணாவதா ஒருத்த வந்து தலையை விட்டு உங்க ரெண்டு பேரும் நாலு போறண்டான்ற மாதிரி கப்பல் வழியா ஏறி இந்த நாட்டுக்குள்ள வர பாக்குறாங்க. சோ ஆனா நம்ம சூர்யா கம்னு இருப்பாரா? இங்க நடந்த போர் பத்தாதுன்னு கடலுக்குள்ளேயே போயிட்டு போர் பண்ண போயிட்டாப்புல. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா கோல மாசம் நம்ம சூர்யா அவர்களே காட்டியிருக்காங்க. வெறித்தனத்தின் உச்சக்கட்டனே சொல்லலாம். சோ அங்க போய் நம்ம வெறித்தனத்தை காட்டிட்டு இருக்காப்புல. சோ அங்க போய் வெறித்தனத்தை காட்டினா இங்க இருக்க வெறித்தனத்தை முடிச்சவன்ல. சோ அதனால இங்க இருக்க போட்டு தள்ளிட்டு நம்ம சூர்யா அவர்களே அங்க எப்படி போறாரு அப்படின்றத செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்காங்க. அதை தாண்டி ஒருத்தன் குதிரையில வரான். ஸோ அவன் எதிரியா இல்லை நண்பனான்றே டவுட்டா இருக்குங்க. ஏன்னா வர வேகமே அப்படி இருக்கு. ஸோ நம்ம சூர்யா அவர்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் தான் பண்றாரு. ஸோ எதிரிக்கு தான் இந்த மாதிரி ஸ்மைல் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறதா கமெண்ட் பண்ணுங்க. அதை தாண்டி நம்ம சூர்யா அவர்களும் அவருடைய ஒய்ஃபும் அந்த இடத்துல படுற பாடு இருக்கு பாருங்க. அது தாங்க எனக்கு கல்லியில வர வச்சிருச்சு. அவங்கள சுத்தி நெருப்பை பத்த வச்சு கும்பலா நின்றுட்டு இருக்கும் போது ஒரு சரியான சம்பவம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சூர்யா அவர்களே பதறாரு. ஏன்னா தனியா இருந்தா நம்ம சூர்யா அவர்கள் எதுவாக இருந்தாலும் செஞ்சா கூட வேற ஒய்ஃப் இருக்கனால அந்த இடத்துல ஒரு சின்ன பரபரப்பு வரதாங்க செய்யுது. அவரு எதிரிகளை அடிச்சு தூக்குதுன்னு ஒரு மேட்ரு கிடையாதுங்க. ஆனா அந்த எதிரிகளை பார்க்கும் போது மனைவியை போட்டாங்கன்னா ஸோ இவங்களையும் காப்பாத்தி ஆகணும்ல. ஸோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது அந்த குதிரை வரத்து கண்டிப்பா நண்பனா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம சூர்யா அவர்களுக்கு இந்த மாதிரியான பகை எப்படி வந்தது, ஸோ அதுக்கான காரணம் காட்டுறது பயங்கரமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குலத்துக்கு ஆரம்பம் அப்படின்னும் போது அவங்க முன்னோர்கள் யாராவது செஞ்ச ஒரு குற்றமா இருக்கலாம். ஸோ அந்த வழிமுறையை தாண்டி பகை வந்துட்டு வந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ கங்குவா பிடிக்கிறதுக்கு தான் பல பேர் முயற்சி பண்றாங்க. ஒருத்தன் வந்து கங்குவா எங்கன்னு வந்தாதான் உங்களை உயிரோடு விடுவேன்ற மாதிரிலாம் பேசி பயங்கரமா பேசிட்டு இருக்காப்புல. ஆனா நம்ம சூர்யா அவர்கள் சத்தமே இல்லாம வந்து பிளான்னு போட்டு பிட்டே இருக்காப்புல. ஸோ அந்த அளவுக்குலாம் வெறித்தனமா நம்ம சூர்யா அவர்களை காட்டியிருக்காங்க. ஏண்டா உன் மரணத்தை தான் வர சொல்லி இவ்வளோ கேட்டு இருந்தேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூர்யா அவர்களை பயங்கரமா காட்டியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்துல வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு கோட்டில் தெரியுதுங்க. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே அட்டகாசத்தின் உச்சகட்டமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கர வரவேற்பு இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சூர்யா ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா இன்னும் கொலமாசா இருக்கு. அதை தாண்டி இதுல செய்யற சம்பவம் எல்லாமே இன்னும் பயங்கரமாவே இருக்கு. ஸோ கப்பல்ல வர எதிரியை நம்ம சூர்யா அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு, அது மட்டும் இல்லாம நாட்டுக்குள்ள இருக்க ஒரு எதிரியை அவர் எப்படி சமாளிக்க போறாருன்ற இந்த விஷயம் இருக்கு பாருங்க. அதுதாங்க இன்னும் ஹைலைட்டு. ஸோ இந்த ரெண்டு பேரையும் தாண்டி நம்ம சூர்யா அவர்கள் இந்த போர்க்காலத்தை எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்றத விறுவிறுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ படத்தினோட கிளைமேக்ஸ் இன்னும் பயங்கரமா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த படம் வந்து பார்ட் 1ல முடியறதுக்கான வாய்ப்பே இல்லை. பார்ட் 2 வரதுக்கான இன்னொரு வாய்ப்பும் இருக்குன்னு அப்படின்னு எனக்கும் தோணுது. ஸோ கங்குவா இந்த படத்துல ட்ரெய்லர் இந்த அளவுக்கு மாசு நான் எதிர்பார்க்கல. பட் பயங்கர மாசா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பார்த்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.